சிஎஸ்கேவின் பிளே ஆஃப் கனவுக்கு ஆப்பு, இது அவசியம். என்ன செய்ய போகிறார் தோனி? சிஎஸ்கே அணி மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பியுள்ளது. ஆனாலும் புள்ளிப்பட்டியலில் 10வது இடத்தில் தான் உள்ளது. இந்நிலையில் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல வேண்டுமென்றால் இந்த 3 விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று கிரிக்கெட் வல்லுநர்களும் கிரிக்கெட் ரசிகர்களும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். சிஎஸ்கே அணி 2010ஆம் ஆண்டு கோப்பையை வென்ற பொழுது இதே மாதிரிதான் முதல் 7 போட்டிகளில் 5 போட்டிகளில் தோல்வியை தழுவியது. ஆனாலும் அந்த தொடரில் சிஎஸ்கே அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. இதேபோல் தற்போது நடக்குமா என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ராகுல் திரிபாதி கடந்த காலங்களில் சிறப்பாக விளையாடியிருந்தாலும் தற்போது பேட்டிங்கே மறந்துவிட்டது போல் அவர் ஒவ்வொரு பந்தையும் எதிர்கொள்கிறார் என்று விமர்சனம் வைக்கப்பட்டு வருகிறது. சிஎஸ்கே அணியில் எப்படி ஷேக் ரஷீத் அபாரமாக விளையாடினாரோ அதைவிட அதிரடியாக ஆடக்கூடிய வான் ஸ்பேடி என்ற ஒரு வீரர் இருக்கிறார். அவர் பிரீமியர் லீக் தொடரில் 200க்கு மேல் ஸ்ட்ரைக் ரேட்டை வைத்திருக்கிறார். ராகுல் திரிபாதியை நீக்கிவிட்டு வான் ஸ்பேடியை 3வது வீரராக சிஎஸ்கே அணி களமிறக்க வேண்டும் என்று பலரும் வலியுறுத்தி வருகின்றனர். இதேபோன்று ஆயுஷ் மாத்ரே என்ற 17 வயது வீரரை சிஎஸ்கே அணி தற்பொழுது தேர்வு செய்துள்ளது. இதனால் ஆயுஷ் மாத்ரேவுக்கு பிளேயிங் லெவலில் இடம் தர வேண்டும் என்று பலரும் வலியுறுத்தி வருகின்றனர். தற்போது விஜய் சங்கர் நல்ல வீரராக இருந்தாலும் மாறிவரும் T20 கிரிக்கெட் போட்டிக்கு அவர் ஏற்ற வீரர் கிடையாது என்பதுதான் ரசிகர்களின் வாதமாக இருக்கிறது. பேட்டிங்கில் சிஎஸ்கே அணி இந்த மாற்றங்களை செய்தால் மட்டுமே தொடர் வெற்றிகளை பெற முடியும். இல்லை என்றால் இந்த வெற்றி ஏதோ அத்தி பூத்தது போல் மாறிவிடும். பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல வேண்டும் என்றால் எஞ்சி இருக்கும் 7 போட்டிகளில் குறைந்தபட்சம் 6 போட்டிகளில் வெற்றி பெற வேண்டும். இது கொஞ்சம் கடினமான காரியம்தான் என்றாலும் கடந்த காலங்களை வைத்து பார்த்தால் கண்டிப்பாக இது சாத்தியம்தான்.